உறவுகளே, நம்மளுடைய அப்பர்ணா ரக்ஷித்தினுடைய சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நம்ம அப்பர்னா ஒரு வீட்டு முன்னால் வந்து நிற்பா இல்லையா, அந்த வீட்டு கதவை ஒரு பொண்ணு தான் திறக்கிறா. திறந்தோடனே அக்கா அப்படின்ற மாதிரி ஓடி வந்து நம்மளுடைய அப்பர்னாவை கெட்டி பிடிச்சிக்கிறா. கெட்டி பிடிச்சதுக்கப்புறமா அம்மா எல்லாரும் வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. என்னோடனே அங்கேருந்து ஒரு ஓல்டு மேன் தான் வராரு. அவருமே வந்து நம்மளுடைய அப்பர்னாவை கெட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஆன்ட்டி வராங்க, ஒரு லேடி வராங்க. அவங்க வந்துட்டு எதுக்கு இப்போ அவகிட்ட போகிறீங்க, அவகிட்ட என்ன உங்களுக்குலாம் பேச்சு அப்படின்ற மாதிரி அவளை வந்து நல்ல திட்டுறாங்க. இவ்வளோ நாள் எங்கடி போனேன், இப்போ தான் எங்களுடைய நினப்பு தெரிஞ்சிச்சோ அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே திடீர்னு முந்தானக்குள்ளே இருந்து அவளுக்கு வந்து சுற்றி போடுறதுக்காக ஒரு கிண்ணத்தை எடுக்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என் தங்கமே எங்கம்மா போனேன், உன்னை காணாமல் எவ்வளோ நாள் நாங்கள் தவிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ரக்ஷித் இருக்கான் இல்லையா, அவனுடைய சித்தி தான் வராங்க. இவன் வீட்டுக்குள்ளே குதிரையில் வரதை பார்த்து அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இவனுக்கு 2 தம்பி இருப்பாங்க. எல்லாருமே அண்ணா நீ கூல்னா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய அம்மா வந்து ஒரு சைடில் நிற்கிறத பார்த்துட்டு இவனுமே இறங்கிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அவங்களுமே ஹேக் பண்ணிட்டு நல்லா இருக்கேன்டா. அதுக்கப்புறம் சட்டுன்னு அவனுடைய காதை பிடிச்சி திருக்கிட்டு இனி நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், எங்கேயாவது ஊர் சுத்த போகிறன்ற பேரில் ஓடி போயிடுறல நீ அப்படின்ற மாதிரி திட்டி நல்லா சாப்பிடு, இனி எந்த குறையும் கிடையாது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயின்ஸ் லவ் சீன்ஸ் எல்லாமே 2-3 நாளில் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். என்னடா இவங்க ஃபேமிலி பத்தியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு யாரும் போர் அடிக்க வேண்டாம், ஓகேவா? இங்க நம்மளுடைய பர்ணா அண்ணன் மட்டும் இவகிட்ட பேசவே மாட்டான். சரி பேசுவான்னு சொல்லிட்டு இவளுமே இவளுக்குன்னு கொடுத்த ரூம்ல இவளுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து கபோர்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. எப்படின்னா இவளுக்கு வெளியில வந்து உட்காந்துட்டு, அதாவது அது சித்தியா அவளுடைய அம்மாவான்னு தெரியல காய்ஸ், ஆனா அது அவங்க அம்மா வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னா, எப்ப போவாளாம் அவன் பொண்ணு, எதுக்கு இங்க வந்திருக்கா இவ்வளோ நாள் வராம, எதுவும் சொத்து கித்து பிரிச்சு கேட்க வந்திருக்காளா, ஒழுங்கு மரியாதையா அனுப்பிவிட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாத்தையும் நம்ம அப்பர்னா சைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் அந்த பாட்டியுமே அவளை திட்டிட்டு தாங்க இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற அப்பர்னா ரொம்ப மனசுடைஞ்சு போய் ட்ரெஸ் எல்லாம் உள்ள வச்சிருந்தாலும் அந்த கபோர்ட்ல இருந்து திரும்ப எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து அவளுடைய பேக்ல வச்சுட்டு அடைச்சிட்டு உடனே கண்ணு கலங்கு இருக்கும்ல அதையெல்லாம் தொடச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா கைஸ். இங்கே அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோ வீட்டில் எல்லாரு கூடயும் ஜாலியாக தண்ணியெல்லாம் ஊற்றி விளாண்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்க்குற அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே போதுண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு சித்தி இருப்பா இல்லையா, அந்த சித்திக்காரி என்ன சொல்கிறா, அவளுடைய மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, என்ன நல்லா சோகமாக இருந்துக்கிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே இவன் வந்தவுடனே திரும்படியும் சிரிப்பொலி கேட்க ஆரம்பிச்சிருச்சா, இருங்கடி உங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ராசி பலன் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவன் வந்தோடனே விசாரிக்கும் போது பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது, பையனே அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை ஆல்ரெடி பார்த்துருப்பானே அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய ரக்ஷித்துக்குமே அப்பர்ணாவுடைய ஞாபகம் தான் வந்து போகுது. ட்ரெயினில் பார்த்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே அந்த ராசி பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவலையும் வேண்டாம், நல்லபடியாக இவனுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுமே யாராக இருக்கும் அந்த பொண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனுமே அதை கேட்டுட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், ஓகேவா? என்னடா இவ்வளோதான் போடுறாங்களேன்னு யாரும் கோவப்படாதீங்க. நம்ம இதுக்கப்புறம் வர நிறைய எபிசோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் பொறுமையா இருங்க. ஓகே, see you for tomorrow episode.